கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த தொடரில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அறியும் பொழுது நம்ம உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியவான். பாருங்கள், நீங்கள் எத்தனையோ பின்தங்கியான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க, ஏழையாக இருந்திருப்பீங்க, கஷ்டத்தில் இருக்கு, உங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருந்திருக்காது, உங்களுக்கு நிறைய விதமான காரியங்களுக்கு உங்களுக்கு யாரை போய் பார்க்கணும், எப்படி அதை நான் அடையணும், நான் ஒரு படிக்கிறேனே அதற்கான எனக்கு செல்வங்கள் இல்லையே, நான் அதை எப்படி பெற்றுக்கொள்வது, எனக்கு பலவீனமாக இருக்கிறேனே நான் சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, நான் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சில வழிமுறைகளை எனக்கு கற்றுத்தர ஆள் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எனக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் இந்த உலகத்தில் தவிக்கிறாங்க. தேடுறாங்க, எப்படி நான் அதை பெற்றுக்கொள்ள, நான் இதை எப்படி அடைய அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மக்கள் பாருங்கள் தேடி தேடி இந்த உலகத்தில் எங்கே தான் போய் கிடைக்க, என்ன தான் பண்ண, நான் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சுகம் வரமாட்டுக்கு, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலாக போகுது, நான் எதை கை வச்சாலும் அது ஒன்றும் உருப்பட மாட்டுக்கு, இப்படி நிறைய பேர் புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த உலகத்தில். பாருங்கள், நிறைய இருக்குது. ஆனால் கிறிஸ்து நம்ம எப்படி வழி நடத்துகிறார், ஏன் அது நம்ம எப்படி அவர் வழி நடத்துகிறாண்டார்? ஒருவன் கிறிஸ்துவை அறிந்தாலே, கிறிஸ்துவை எவன் ஒருவன் அறிகிறானோ, கிறிஸ்து தான் என் தேவன், அவர்தான் என்னை வழிநடத்துகிறார், அவர்தான் என்னை இந்த பூமியில் கொண்டு வந்து அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் செய்து கொண்டிருக்கிறார், நான் என்னுடைய சரீரமெல்லாம் அவருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், அவரே எனக்குள்ளே வாழதுக்கு நான் அனுமதிக்கிறேன் என்று ஒருவன் எவன் தேர்ந்தெடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அவர் வழி நடத்துகிறதை அவன் அறிந்து கொள்கிறான். எப்பொழுது? அவன் முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது. அதான் தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பாருங்கள், கர்த்தருடைய அதை பார்க்கும்போது அவர் செய்கிற கிருபை நம்ம இந்த மாதிரி அவருக்குள்ளே வரும் பொழுது அவர் அதிசயம் செய்கிறவராக இருக்கார். அதை பார்த்து வானங்கள் எல்லாமே அவரை துதிக்கிறது. ஆகா, பாருங்கள், பூலோகத்துக்கு வந்து இந்த பூமியில் எல்லா விதமான கிறிஸ்து எல்லாம் செய்து முடித்து எல்லா காரியங்களும் செய்து முடித்தார். ஆனால் பாருங்கள், இந்த மரணத்தின் மூலமாக, கிறிஸ்து மரணத்தின் மூலமாக நமக்கு இழந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்துட்டார். பாருங்கள், அது எப்படி அழகாக வழி நடத்திருக்காரு. பாருங்கள், ஆதாம் பாவம் செஞ்சான், ரைட்டு, அவன் செஞ்சுட்டு அவன் மூலமாக அந்த மறுபடியும் அதை கொண்டு வர முடியாமல் அவனுக்கு பதிலாக ஒரு பிரதிநிதியாக ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். அந்த ஆபிரகாமுக்கு என்ன பிரச்சனையாக இருந்து, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா அவன் கடவுளே யாருன்னே அறியாதவன், எதுவோ வணங்கிட்டு இருந்திருப்பான் பொழுது. இவர் தேடி போயிருக்கார், கர்த்தர் தேடி போய் அவனுக்கு எப்படிலாம் வழி நடத்தினார் பார்த்தீங்களா? நீங்கள் அதை படிக்கும்போது இவனையுமா இப்படி வழி நடத்தினார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை, அவருடைய நேசம், ஒருவர் மேலே அவர் அன்பு வைத்து விட்டார், அவர் ஒரு நாளும் மறக்கிறதில்லை, உங்கள் தவறு இதெல்லாம் பார்க்குறதில்ல. அந்த அளவுக்கு அன்பு, அவருடைய அன்பு அப்படி இருக்கு. பாருங்கள், அவன் மேலே வைத்த அன்பு பாருங்கள். அவனை குழந்தை இல்லாத டைமில் குழந்தை கொடுத்தா, நட்சத்திரங்களை போல உன் சன்னதியாக்கும் என்னாரு, வாக்கு தத்துவங்களை கொடுக்காரு, உன்னை சபிக்கவனே சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவனே ஆசீர்வதிப்பேன். இது எவ்வளோ பெரிய ஒரு வாக்கு தத்துவம் தெரியுமா? ஒரு மனுஷன் உங்களை பார்த்து எடுத்து பேசினான்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாட்டான், கர்த்தரே சொல்லார், உன்னை சபிக்கவனே சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவனே ஆசீர்வதிப்பேன். நீங்கள் சிம்பிளாக செலவுங்கன்னு யோசிக்காங்க இந்த வாக்கு தத்தங்கள்லாம். இது மிகப்பெரிய ஒரு கிருபை. உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தாலே போதும். அந்த மரணத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டு பண்ண அனைத்து ஆசீர்வாதம் எனக்கு தந்து விட்டார். இப்படி அவர் வழிநடத்தலை பார்க்கும் பொழுது இந்த உள்ளம் எப்படி சொல்லுது பாருங்கள். அந்த கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். இந்த மாதிரி செய்கிற கர்த்தர் நமக்கு அது துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபைகளே உம்முடைய உண்மையும் விளங்கும். இந்த மாதிரி சபைகளிலும் மற்ற எல்லா காரியத்திலும் உம்முடைய உண்மைகள், அதாவது தேவனுடைய வார்த்தை அது உண்மையாக இருக்கிறது. அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த கர்த்தர், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த உண்மையான அந்த வார்த்தை, அந்த சத்தியமான வார்த்தை எங்கே இது விலகிறது? சபைகளை மத்தியில் விலகிறது. பாருங்கள், நிறைய பேர் சபைகளுக்கு வரவங்க பாருங்கள், திடீர்னு இருப்பாங்க, திடீர்னு நல்லா ஒரு செல்வந்தனாக இருப்பாங்க, நல்லா ஆரோக்கியம், நல்லா எல்லாத்தையும் டக்குன்னு உயர்ந்து போவாங்க. பார்க்குற போதே ஒரு வேக்கு வண்ணமாக இருக்கும். அதிசயங்கள், தேவன் அந்த மாதிரி அதிசயத்தை அவர் கொடுக்குறாரு. பாருங்கள், எப்படி
அவன் கிறிஸ்துவை அறிந்துக்கிட்டான். ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறியும் பொழுது அவன் கிறிஸ்துக்கு முழுமையாக அவன் ஒப்பு கொடுக்கிறான். கிறிஸ்துவே நீங்கள் தான் பையன் என்னுடைய டேடி, ஆகையால் உம்முடைய வார்த்தையை நான் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் என்ன போட்டிருக்க சங்கீதக்காரன், இரவும் மகளும் தியான அவன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓடங்களில் ஒழுகிற அதை போல இருப்பான். எப்படி அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். பாருங்க, ஒரு மனுஷன் செய்வதெல்லாம் வாக்கியம் அப்படின்னு சங்கீதத்தில் போட்டிருக்குன்னா எவ்வளோ பெரிய அது ஒரு பாக்கியம். செய்வதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் ஒன்றும் உருப்படாது, ஓட்டாண்டியாக தான் போகுது, அதெல்லாம் என்னது நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது இப்படி சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவை அவன் வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் என்ன போட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று போட்டிருக்கு. அந்த மாதிரி கர்த்தர் அதிசயம் செய்கிறார். அவருடைய வார்த்தை கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லி அதிசயம் செய்கிறார். செய்வதெல்லாம் வாக்கியம். உங்களுக்கு இன்றையிலிருந்து நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சில பேருங்கள் சும்மா ஏதோ போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, வராங்க. ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆம், அவர்தான் என் ரட்சகர், அவர்தான் என் தேவன், அவர்தான் என்னை வழி நடத்துகிறார், அவரின்றி நான் இல்லை. பாருங்கள், மற்ற புரஜாதிகாரங்க அவர் நிறைய பேர் என்னன்னு சொல்கிறாங்க, காற்று மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, எல்லாமே அசைவது பொருள் எல்லாம் அந்த என்னுடைய ஆண்டவர் தான், அப்படி செய்கிறது இப்படி செய்கிறதா, மூச்சு விடுறது அது எல்லாம். அவன் ஒவ்வொரு நாளும் தேவனை அறியாதவன்லாம் இப்படி பேசுகிறான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு உயிராக இருக்கிற இன்றும் ஜீவனாக வாழுகிற தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? ஏதாட்டு கவிதை எழுதுறீங்களா? ஏதாட்டு பாட்டு பாடுறீங்களா? என் தேவனே, நான் போகும்போது உன்னுடைய சமூகம் எனக்கு நான் உண்மை முன்வைக்கிறேன் கர்த்தாவே, நீ வெற்றியாளராக இருக்கிறேன், எனக்குள்ளே அது இருக்கிறேன், நான் ஏனென்றால் நான் போகிற காரியத்தை வெற்றி பெற செய்கிறவர் நீர், ஏனென்றால் நீர் வெற்றியாளர் எனக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் தருகிறவர் நீர், ஏனென்றால் உம்மிடத்தில் ஐஸ்வர்யம் எல்லாம் வெள்ளியும் பொண்ணும் உம்முடையது, ஆகையால் நீர் எனக்குள்ளே இருக்கிறேன், நான் ஏன் கலங்குவேன், நான் எதற்கும் யாரிடத்திலும் கைவந்த அவசியமில்லை, ஏனென்றால் ஐஸ்வர்யம் உள்ளவர் எனக்குள்ளே நீர் குடிகொண்டிருக்கிறேன். இப்படி எத்தனை பேர் பேசுகிறீங்க? சும்மா ஏதோ சிலவங்க போகிறாங்க, சபைக்கு போகிறாங்க, கடமைக்கு வந்துட்டு மற்ற பூரா வாரமும் இல்லைங்க, அது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை, அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி இல்லை. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மாதிரி வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எல்லா பேக்கேஜும் கிடைக்கும். அங்கே நீங்கள் சரியில்லைன்னா உங்களுக்கு எல்லா வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயில் தான் இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவை ஒருவன் அறிந்தாலே அவனுடைய நாவு, அவனுடைய சரீரம் எல்லாமே சரியாக இயங்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் தேவன் அதை ஆளுகை பண்ணுகிறார். தேவன் ஒருவனுக்குள்ளே வரும் பொழுது அந்த ஆளுகை பண்ணும்போது என்ன நடக்குன்னா சரியாக போகும். எப்படி ஒரு குதிரைக்கு எப்படி கடவாளம் போட்டு எப்படி கரெக்டாக அந்த கண்ணில் எப்படி போட்டு கரெக்டாக அது பாதையை நோக்கி போகிறது போல் உங்களுக்கு அங்கே இங்கேயும் எந்த திசையும் உங்களுக்கு எதுலேயுமே நீங்கள் இடராமல் தேவன் அழகாக உங்களை பாதையை சரியான அந்த இலகுவை கொண்டு விடுவார். உங்களுக்கு எந்த ஒரு இடையூறு வராது. அப்படித்தான் தேவன் உங்களை எப்பொழுதும் வழிநடத்துகிறார். தேவன் வழிநடத்தல் ஒருவன் அறிந்து கிறிஸ்துவன் மனதார முழு மனதோடு அவனுக்கு கர்த்தருக்காக அவனை அர்ப்பணிக்கும் பொழுது அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் தேவன் அருளுகிறார். இப்படித்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படித்தான் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.